வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களால் சட்ட நடைமுறைகள் எளிதாகும் என்றும் பொருள் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலை வலுப்பெறும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அயோத்தி ராமர் கோவிலில் பூஜை செய்து வழிபடுகிறார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக ஒருங்கிணைந்த வேளாண்மையில் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுச்சேரியில் SIR கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணிகள் 95.61% முடிந்து விட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களால் சட்ட நடைமுறைகள் எளிதாகி இணக்கச்சூழல் மேம்படும் என்றும் உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலை வலுவடைந்து எதிர்காலத்திற்கு ஏற்ற பொருளாதாரமாக இந்தியா மேம்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது அல்லாது பெண்களின் அதிகார பங்கேற்பை மேம்படுத்துவதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டையும் புதிய தொழிலாளர் சட்டங்கள் பிரதிபலிப்பதாக சமூக ஊடகத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை அவர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு உலக நாடுகள் நம்பகமான சர்வதேச கூட்டாளியாக இந்தியாவை அங்கீகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தரப்பிரதேஷ் மாநிலம் அயோத்தியில் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி கோவிலுக்கு சென்று ராம் தர்பார் கருவறை மற்றும் ராம் லல்லா மூலஸ்தானத்தில் பூஜை செய்து வழிபடுகிறார். ராம ஜென்ம பூமி வளாகத்தில் வசிட்டர், விஸ்வாமித்திரர் உள்ளிட்ட சப்த ரிஷிகளுக்கான சப்த மந்திர் மற்றும் மாதா அன்னபூர்ணா மந்திரிலும் முன்னதாக அவர் தரிசனம் செய்கிறார். அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டதை குறிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவில் வளாகத்தில் காவி கொடி ஏற்றி வைத்து விழாவில் உரையாற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பயண திட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள். மார்க சீர்ஷ மாதம் வளர்பிறை பஞ்சமி தினமான நாளை ராமர் சீதை திருக்கல்யாண தினமாக மட்டுமின்றி சீக்கியர்களின் 9வது குரு தேஜ் பகதூர்ஜியின் தியாக தினமாகவும் அமைவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை ஹரியானா மாநிலம் குருஷேத்ரா சென்று குரு தேஜ் பகதூரின் 350வது தியாக தின விழாவில் கலந்து கொள்கிறார். தேஜ் பகதூர் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் விழாவின் போது அவர் வெளியிடுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கையில் உள்ள சங்கை போன்ற வடிவத்தில் குருஷேத்ராவில் கட்டப்பட்டுள்ள பாஞ்சஜன்யா கட்டிடத்தை பிரதமர் இப்பயணத்தின் போது திறந்து வைக்கிறார். அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போதிக்கப்பட்ட இடமாக கருதப்படும் பிரம்ம சரோவரத்தில் அவர் பூஜை செய்து வழிபடுகிறார். குருஷேத்ராவில் தற்போது நடைபெறும் சர்வதேச கீதா மகோத்சவத்தை ஒட்டியதாக பிரதமரின் குருஷேத்ரா பயணம் அமைகிறது. இதற்கிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கீதா மகோத்சவத்தில் ஹரியானா அரங்கையும் மத்திய பிரதேச அரங்கையும் திறந்து வைத்தார். குருஷேத்ரா பல்கலைக்கழகத்தில் பகவத்கீதை பற்றிய 3 நாள் சர்வதேச கருத்தரங்கையும் அவர் தொடக்கி வைத்தார். முதுபெரும் திரைப்பட நடிகர் தர்மேந்திரா மறைவு குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். முதுபெரும் நடிகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மேந்திராவின் மறைவு இந்திய சினிமாவிற்கு பேரிழப்பு என்றும் அவரது புகழ் இளம் தலைமுறை கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக திகழும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். தர்மேந்திராஜியின் மறைவு இந்திய திரைப்பட உலகில் மாபெரும் யுகம் ஒன்றின் முடிவை குறிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். திரைப்படங்களில் ஏற்ற வேடங்களுக்கு எல்லாம் அழகும் ஆழமும் சேர்த்த மாபெரும் கலைஞர் தர்மேந்திரா என்றும் அவர் ஏற்று நடித்த பல பாத்திரங்கள் எண்ணற்ற மக்களால் இன்று வரை போற்றப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். எளிமை, அன்பு மற்றும் கனிவுக்கும் பெயர் பெற்று திகழ்ந்தவர் தர்மேந்திராஜி என்றும் அன்னாரின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் எண்ணற்ற ரசிகர்கள் அனைவருக்கும் ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற திரைப்பட நடிகர் தர்மேந்திரா மும்பை பிரீஷ் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 89. தர்மேந்திரா மறைவு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசு விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த வேளாண்மையில் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பயிர் சாகுபடி முறைகள் மற்றும் மண்வள மேலாண்மை குறித்த 6வது சர்வதேச அக்ரோனமி காங்கிரஸ் மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், குறிப்பாக சிறு விவசாயிகளுக்கிடையே ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் அவசியம் என்றார். நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 46% விவசாயத்தையே நம்பியிருப்பதால் பல்பயிர் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையிலான தரவுகளை சேகரித்து இது தொடர்பான ஆராய்ச்சிகளையும் வலுப்படுத்த தேவை இருப்பதாக அமைச்சர் வலியுறுத்தினார். திறன்மிகு வேளாண் உணவு கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஏற்ற உழவியல் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இந்த 3 நாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தற்போதுள்ள 10.21 லட்சம் வாக்காளர்களில் இதுவரை 9,76,747 பேருக்கு SIR கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கப்பட்டு இதில் சுமார் 5,89,000 படிவங்களின் தரவுகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கும் பணிகள் 95.61% அளவிற்கும், டிஜிட்டல் மய பணிகள் 57.66% அளவிற்கும் முடிந்து விட்டதாக இன்று மாலை புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் 962 வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் உட்பட 1011 அதிகாரிகள் SIR பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், கடந்த 22, 23 ஆகிய தேதிகளில் அனைத்து வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் திரு ஜவஹர் கூறினார். SIR படிவங்கள் குறித்து மாவட்ட மற்றும் தொகுதி வாரியான விவரங்களையும், கணக்கெடுப்பு படிவங்களை நிரப்ப வேண்டிய விதம் குறித்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள வழிகாட்டி ஆவணங்களின் இணைய இணைப்புகளையும் அவர் வெளியிட்டார். தலைமை தேர்தல் அதிகாரியின் பேட்டியிலிருந்து ஒரு பகுதி. 962 BLO, 30 AERO, 17 ERO, 2 டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் எல்லாருமே ஃபீல்ட்ல ஆக்டிவா வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த SIR ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்காக. அது மட்டும் அல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து 2300 பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க BLO கிட்ட சப்போர்ட்டிவா கோஆபரேட்டிவா இது வரைக்கும் ஃபீல்ட்ல ஸ்மூத் எக்ஸசைஸ் போயிட்டு இருக்கு. கடந்த சனி ஞாயிறு 2 நாளும் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நம்ம வீடு வீடா பூத் லெவல் ஆஃபீஸர் போகிறது போக ஸ்பெஷல் கேம்ப்ஸா அந்தந்த கன்சர்ன் போலிங் பூத்லயுமே நம்ம ஃபார்ம் ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ஸ்பெஷல் கேம்ப் கண்டக்ட் பண்ணோம். நல்ல வரவேற்பு இருந்தது வாக்காளர் மத்தியில இருந்து. அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதையும் ஹெல்ப் பண்ணி ஃபார்ம் கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். கோவாவில் நடைபெறும் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் 5ஆம் நாளான இன்றும் திரைப்பட ரசிகர்கள் மற்றும் கலை ஆர்வலர்கள் ஏராளமான எண்ணிக்கையில் பங்கேற்று வருகின்றனர். விழாவின் மாஸ்டர் கிளாஸ் பிரிவின் கீழ் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி கலந்து கொண்டு திரைப்பட தொகுப்பு மற்றும் எழுத்தாக்கம் குறித்து பேசினார். லாலா அண்ட் பாப்பி போன்ற கலைப்படங்களின் இயக்குனர்களும் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இன்றைய தினம் திரைப்பட விழாவில் 2 சீசன் 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஜப்பானிய திரைப்படமும், கோவிந்த நிகலானியின் புகழ்பெற்ற பார்ட்டி ஹிந்தி திரைப்படமும் முக்கியமாக இடம்பெறுகின்றன. திரைப்பட விழாவின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள IF ஃபீஸ்டா இசை விழாவும் இன்று மாலை முடிவிற்கு வருகிறது. இன்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை காலை வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி பின்னர் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களால் சட்ட நடைமுறைகள் எளிதாகும் என்றும், பொருள் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலை வலுப்பெறும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அயோத்தி ராமர் கோவிலில் பூஜை செய்து வழிபடுகிறார். மத்திய அரசு
விவசாயிகளின் நலனுக்காக ஒருங்கிணைந்த வேளாண்மையில் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுச்சேரியில் SIR கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணிகள் 95.61% முடிந்துவிட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.